நீ மட்டும் எதுக்கு இதில் கூவ மாதிரி குத்த வச்சுட்டு இருக்கணும்? எங்கள் கூட நீனும் வந்துட வேண்டியது தானே? எனக்கு ஒன்றும் வர இஷ்டம் இல்லை. நீங்கள் 2 பேருமே போயிட்டு வாங்க. சொன்ன கேளுக்கலா, எங்கள் கூட கிளம்பி வாயா. உனக்கு எது தேவைன்னாலும் வாங்கிட்டு வரலாம்ல. என்ன பாருங்கம்மா, நீங்கள் என்னைய வான்னு கட்டாயப்படுத்தினு வச்சுக்கிடுங்க. அப்புறமா நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். சரி கட்டாயப்படுத்தலை, நீ இங்கே இரு. நாங்கள் 2 பேருமே போயிட்டு வந்துருந்தோம். இப்போ கிளம்பி வரேன்னு உள்ளே போனால் உங்கள் மருமலை காணியில் முதல்ல அங்கே கூடுங்க. செல்வி உள்ளே என்ன பண்ணுங்க? சுருக்கவா? அத்தை இது வரேன். வரேன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது. வர்றது மாதிரியே தெரியல. வந்துட்டாமா மகாராணி. என்ன செல்வி, நீ எப்பவுமே இந்த சேலையை விட்டுட்டு வரா? வேற ஒரு சேலையை விட்டுட்டு வரலாம்ல? ஏத்தே, இந்த சேரீ எனக்கு நல்லா இல்லையோ? என் மருமகளுக்கு எந்த சேலை கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பீரோ நிறைய அழகழகா சேலைலாம் வச்சுருக்கலாமா, அதுலேருந்து வேற ஒன்று எடுத்து கொடுக்கலாம்ல? சரி அத்தை, அப்போ நான் வேறு சேரீ மாற்றிட்டு வரேன். இந்த சேரீயை மாற்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிருக்கு. இதில் வேற இன்னொரு சேரீயை மாற்றிட்டு கடைக்கு போகிறதுக்குள்ளே கடைக்காரையெல்லாம் கடையை மூடிட்டு வீட்டுக்கே போயிடுவான். ஏத்தே, நான் இந்த சேரீலே வரேன். சரி பாப்போம். கலா, நீ வரலையா? நான் ஒன்றும் வரல, நீங்கள் 2 பேருமே போயிட்டு வாங்க. கலா, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எனக்கு ஒன்றையும் வாங்கண்டா, நீங்கள் உங்கள் சோலையை பார்த்துட்டு போங்க. சரி கலா, போயிட்டு வரேன். மூஞ்சியும் மோரக்கட்டையும் பாருங்க, பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. அவன் வர்றதுக்குள்ளே 2 பேரையும் வெளியே அனுப்பலான்னு நினச்சி அனுப்ப முடியுதா? படாத பாடுபட்டுல அனுப்பியிருக்கேன். அவன் வர்றது வரைக்கும் இவன் 2 பேரும் இந்த தசை பக்கம் வராமல் இருக்கணும். அவன் வருவேன்னு சொன்ன நேராயிட்டு என்ன அவனை கடையில் வண்டி சத்தம் கேட்குது. கண்டிப்பாக அவன் தான் வரணும். போய் பார்ப்போம். என்னது இது? காயெல்லாம் காஞ்சி போய் இருக்குது. ஏக்கோ, இந்த காயெல்லாம் இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிச்சு. என்னது, யாருக்கு அதில் பூச்சத்தை பார்க்க? காயெல்லாம் வாடி வதங்கி போய் கிடக்குது. இது இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிச்சாங்க. வெயில் நல்லா அடிக்குதுல்லக்கா, அதான் காயெல்லாம் லேசாக வாடி போய் இருக்கு. நீ ரொம்ப தந்திரசாலி தான். ஆவாத போன காயெல்லாம் என் தலையிலலாம் கெட்ட பார்க்க. என்ன பாருங்கக்கா, உங்களுக்கு காயை வாங்க இஷ்டம் இருந்தால் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா சத்தம் கட்டாமல் போங்க. ஆவாமல் போன காயெல்லாம் கடையில் வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சு பாரு. என்ன பாருங்கக்கா, என் காயெல்லாம் குறை சொல்கிற வேலையை வச்சுக்கிடுங்க. அப்புறமா நடக்கதே வேற. ஊரில் உலகத்தில் உன் கடையை விட்டால் வேறு கடை கிடையாது பாரு. நான் வேறு கடைக்கே போகிறேன். போக வேண்டியது என்ன? உங்களை யார் நிற்க சொன்னது? காயை வாங்கி இஷ்டம் இருந்தால் வாங்கணும், இல்லைன்னா சத்தம் கட்டாமல் போகணும். அதை விட்டுட்டு குறை சொல்லிட்டு பாரு. ஏத்தே, தக்காளி பழம் எவ்வளோன்னு கேளுங்க. வாங்கக்கா, உங்களுக்கு என்ன காய் வேணும்? தக்காளி கிலோ எவ்வளவு? 1 கிலோ 40 ரூபாக்கா. என்னது 40 ரூபாயா? எங்கள் தெருவில் ஒருத்தன் கொண்டு வந்தால் 25 ரூபான்னு. ஏக்கா, அது தோட்டத்தில் உள்ள தக்காளியாக இருக்கும், அதான் விலை குறைச்சி தந்துருப்பாவ. இந்த காயில் எங்களுக்கு வெளியூர்லேருந்து வருதுக்கா. எங்களுக்கே 1 கிலோ தக்காளி 35 ரூபா வச்சு தான் கிடைக்குதுக்கா. வேறு 40 ரூபா வச்சு விற்றாதானக்கா எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஏத்தே, தக்காளி பழம் கடைசியில் வாங்குவோம், முதல்ல வேறு காயில் வாங்குவோம். ஏக்கோ, உங்கள் மோவா என்ன சொல்கிறவ? இது ஏன் மோவா இல்லைம்மா, மருமோவா. ஏக்கோ, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக வந்ததை பார்த்து நான் கூட மோவான்னு நினச்சிட்டேன். ஏன் கண்ணு பட்டது மாதிரி ஊரு கண்ணே உங்கள் மேலே பட்டிருக்கோம். வீட்டுக்கு போனதும் மறக்காமல் சுற்றி போடுங்கக்கா. சரிம்மா, சுற்றி போடுதோம். செல்வி, என்னென்ன காய் வேணுமோ போய் பார்த்து எடு. சரி போய் எடுக்கேன். உனக்கு என்னென்ன காய் வேணுமோ பார்த்து எடுமா. சரிங்கக்கா, பார்த்து எடுக்கேன். செல்வி, கத்திரிக்காயை சூத்த இல்லாமல் பார்த்து எடு. ஏத்தே, பார்த்து எடுக்கேன். நீங்கள் எண்ணெயில் போய் பாருங்க. ஏத்தே, அங்கே பாருங்க. இவன் இதுக்கு இப்போ இங்கே அறக்க வறக்க ஓடி வரா? ஏத்தே, ஒருவேளை கலாவுக்கு அத்தை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாவளோ? நானும் அதை தான் நினச்சேன். அவள் தான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பா. அதான் இவன் இங்கே மரமாக வாரா. ஏம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கலா, என்ன விஷயம்னு சொல்லு. ஏம்மா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். ஏத்தே, நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் போய் காயை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ சொல்லு, என்ன விஷயம்? ஏம்மா, வீட்டுக்கு வாங்க சொல்லுங்க. அது யார்? உன் நாத்தனாரா? ஆமாக்கா, ஏன் நாத்தனார் தான். நபர் கலா, இப்போ தான் வந்தோம், காயே என்ன வாங்கலை, அதுக்குள்ளே வான்னு கூப்பிடுதேன். என்ன காரணங்கிறத இங்கேயே வச்சு சொல்லு. இங்கெல்லாம் வச்சு சொல்ல முடியாதும்மா, வீட்டுக்கு வாங்க சொல்லுங்க. உன் மாமியார் வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. சரி, அப்போ உன் அண்ணி வர சொல்லுதேன், போவோம். ஏம்மா, அவி ஒன்றும் வரண்டா, நீங்கள் மட்டும் வாங்க. எதுக்கு நீ என்னையை மட்டும் கூப்பிடுத? ஏம்மா, வெயிலாக இருக்குதுல, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அவியில் காயை வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. செல்வி, வீட்டுக்கு என்னென்ன காய் வேணுமா பார்த்து வாங்கிட்டு வா. கலா, என்னையா அவசரமாக வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன். ஏத்தே, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுங்க, நான் வீட்டில் போய் என்னென்னு பார்க்கேன். ஏத்தே, நான் தேவையான காயெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வரேன், நீங்கள் போயிட்டு வாங்க. ரொம்ப நேரம் கிடத்தாம சுருக்காவா? சரிங்கத்த. ஏம்மா வாங்கம்மா, கதை விட்டது போதும். சரி செல்வி, போயிட்டு வரேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் கடவுளே. வீட்டில் எதுவும் பிரச்சனையா? என்னன்னு தெரியலக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் எங்கள் அத்தை சொல்லுக்காவ. உன் மனசுக்கு நல்லதாம்மா நடக்கும். ரொம்ப நன்றிக்கா.